ஹலோ உறவுகளே! நான் நலம் உங்கள் நலமறியாவல். இன்னைக்கு நம்ம நர்சரிக்கு புது புது வெரைட்டி கண்டுகள்லாம் நெறைய வந்திருக்குது. என்னென்ன வெரைட்டி வந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மதுரை முல்லை நர்சரிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும். ஃப்ரூட் ட்ரீஸ் பாருங்க. விதவிதமான ஃப்ரூட் ட்ரீஸ்லாம் நம்ம நர்சரிக்கு இப்ப ஸ்டாக் வந்திருக்கு. பலாலே பார்த்தீங்கன்னா 4 வெரைட்டி பலா, மேங்கோல 7, 8 வெரைட்டி, வாட்டர் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கண்டுகள்லாம் வந்திருக்கு. இப்போ ஒண்ணு ஒண்ணா காமிக்கிறேன். நீங்க பாருங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க WhatsAppல ஆர்டர் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க பலாங்க. பலாலே பார்த்தீங்கன்னா 4 டைப் பலா வந்திருக்கு. இது வந்து பிங்க் பலாங்க. பிங்க் பலா பாக்கெட்ல தான் நல்லா வந்திருக்கு. நல்லா தளதளன்னு இருக்கு கண்டு. நீங்க தரையிலே வைக்கலாம். தொட்டிலே வச்சு வளர்க்கலாங்க. 1 இயர்லயே காய்க்கக்கூடிய கண்டுகள். இது வந்து ஸ்டாக் இருக்குங்க. இன்னொன்னு தேன் பலா. பாக்கெட்ட பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து தேன் பழம். இது 1 இயர்ல காய்க்கக்கூடிய பழங்க. இதுவும் தொட்டியில வைக்கலாம். நீங்க தரையிலேயே வச்சு வளர்க்கலாம். இது வந்து தேன் பழங்க. இது நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. வேணுன்றவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். வியட்நாம் பழங்க. வியட்நாம் பழமும் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு. இது வேணும்னா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். பக்கத்துல இருந்தீங்கன்னா நம்ம நர்சரியில வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. பழம் வந்து அவைலபிளா இருக்குங்க. இது தாய்லாந்து பழங்க. தாய்லாந்து பழமும் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. நீங்க வேணும்னா வாங்கிக்கலாம். ஆர்டர் பண்றதா இருந்தா ஆர்டர் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருந்தீங்கன்னா நம்ம நர்சரியில வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த 4 வெரைட்டி பழமும் அவைலபிளா இருக்குங்க. இது பாருங்க பீட்ரூட் கொய்யாங்க. பீட்ரூட் கொய்யா. கொய்யாவிலே பார்த்துருப்பீங்க. பன்னீர் கொய்யா, லக்னோ 47, தாய்வான் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இது வந்து பீட்ரூட் கலர்லேயே காய்க்கக்கூடிய கொய்யாங்க. பீட்ரூட் கொய்யா. இது நம்மகிட்ட புது ஸ்டாக்கா வந்திருக்கு. நல்லாவே காய்க்குது. நல்லா ஸ்வீட்டா இருக்கு. காயுமே பார்த்தீங்கன்னா, அந்த பீட்ரூட் கலர்ல தான் இருக்கும். பூவும் பீட்ரூட் கலர்ல தான் இருக்கும். சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டா இருக்குங்க. விதை கொஞ்சம் தான் இருக்கும். ஆனா டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா, சிவப்பு சப்போட்டாங்க. சப்போட்டால ஊசி சப்போட்டா, பால் சப்போட்டா பார்த்துருப்பீங்க. இது வந்து சிவப்பு சப்போட்டா. இதுவும் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. வேணுன்றவங்க நீங்க வாங்கிக்கலாம். இது தொட்டியிலேயே வச்சு வளர்க்கலாம். தரையிலேயே வச்சு வளர்க்கலாம். நீங்க இந்த பழத்த உடைச்சு பார்த்தீங்கன்னா, நல்லா ரெட் கலரா இருக்கும். இதுக்கு பேர் தாங்க சிவப்பு சப்போட்டா. சிவப்பு சப்போட்டா நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. பக்கத்துல இருந்தீங்கன்னா, நம்ம நர்சரியில வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. இது ரெட் ஆப்பிளுங்க. வாட்டர் ஆப்பிள் பார்த்துருக்கீங்க இல்லையா? அந்த வாட்டர் ஆப்பிள்லே இது ரெட் வாட்டர் ஆப்பிள் இருக்கு நம்மகிட்ட. இது ஒயிட் வாட்டர் ஆப்பிள். ஒயிட் வாட்டர் ஆப்பிளும் அவைலபிளா இருக்குங்க. 2 வெரைட்டியுமே நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. ஆர்டர் பண்ணிக்கலாம். இது காபுல் மாதுளங்க. காபுல் மாதுளை நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. இது சாப்பிடக்கூடிய அத்திங்க. இது கடையில வாங்கி சாப்பிட்டுருப்பீங்க. ஃப்ரெஷ்ஷா சாப்பிடக்கூடிய அத்தி தான். நல்லா இனிப்பா இருக்கும். நீங்க தொட்டியில வச்சு வளர்க்கலாம். தரையிலேயே வச்சு வளர்க்கலாங்க. இது ஃப்ரெஷ்ஷா சாப்பிடக்கூடிய அத்தி. அத்தியிலே நெறைய வெரைட்டி இருக்குங்க. இது ஃப்ரெஷ்ஷா சாப்பிடக்கூடிய அத்திப்பழம். பாக்கெட்லேயே காயோட இருக்குது. வேணும்னா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாங்க. பக்கத்துல இருந்தீங்கன்னா நர்சரியில வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. இது அத்திங்க. நல்லா ஸ்வீட்டா இருக்கும். பெருசு பெருசா காய்க்கக்கூடியது. இது லக்னோ 47 கொய்யா. நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. சின்ன பாக்கெட்லேயே காயோட வந்திருக்குங்க. பேஷன் ஃப்ரூட் பார்த்துருப்பீங்க. பெருசா இருக்கும் பழம் வந்து. உள்ள உடைச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சீட்ஸ்லாம் இருக்கும். சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டா இருக்கும். பூவுமே நல்லா அழகா பூக்குங்க. கொடிக்கும், பூவுக்குமே ரொம்ப அழகா இருக்கும். கொடியா போயி பழமும் பழுக்கும். நீங்க நிழலா வைக்கலாம். அல்லது மூக்கு அழகுக்கும் வைக்கலாம். பழமும் சாப்பிடலாங்க. இது வந்து செடி மிளகுங்க. செடி மிளகு வந்து செடியிலே காய்க்கக்கூடிய மிளகு. நீங்க கொடி மிளகுலாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து செடியா தான் போகும். கொடியா போகாது. இது சின்ன இடம் இருந்தா உங்களுக்கு போதும். பெரிய இடம்லாம் ஒண்ணும் தேவைப்படாது. நீங்க ஒரு மரத்துக்கடியிலயோ அல்லது தொட்டியிலயோ நீங்க வைக்கலாங்க. இது வந்து புஷ் பெப்பர் நம்மகிட்ட அவைலபிளா இருக்குங்க. இது ஸ்வீட் மினி ஆரஞ்சு. ஸ்வீட் மினி ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா, இது தோலோட தாங்க சாப்பிடணும். தோல உரிச்சு சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் புளிப்பா இருக்கும். தோலோட சாப்பிட்டீங்கன்னா இனிப்பா இருக்கும். இது தோல்ல தான் நெறைய ரிச் இருக்கிறதுனால, நீங்க தோலோட தான் சாப்பிடணும். சுகர் இருக்கவங்கலாம் இத ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க. இது வந்து ஸ்வீட் மினி ஆரஞ்சுங்க. புளிப்பும், இனிப்பும் கலந்த மாரி ஒரு டேஸ்ட்ல இருக்கும். இதுதான் ஸ்வீட் மினி ஆரஞ்ச். நீங்க தொட்டியில வளர்க்கலாம் அல்லது தரையில வைக்கலாம். இது அவைலபிளா இருக்குங்க நம்ம நர்சரியில. மாம்பழ கண்டுலயே பார்த்தீங்கன்னா, 10 வெரைட்டி கண்டு நம்மகிட்ட அவைலபிளா இருக்குங்க. கையில வச்சிருக்க மாம்பழ கண்டு பார்த்தீங்கன்னா, நீலம் மாம்பழம். நீலம் மாம்பழம் வந்து 5 அடி உயரத்தில இருக்குங்க. இந்த கண்டுகள்லாம் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. நெறைய வெரைட்டீஸ் இருக்கு. என்னென்ன வெரைட்டி அப்படிங்கிறத ஒண்ணு ஒண்ணா காமிக்கிறேன். இது வந்து நீலம் வெரைட்டிங்க. இது 6 மாசத்துல பூ வந்துரும். நீங்க பூவ உருவி விடணும். 1 இயர்ல வந்து காய்க்கு வந்துருங்க. இது வந்து நீலம் மாம்பழம். இது நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. நீங்க வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருந்தீங்கன்னா நம்ம நர்சரியில வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. இது நம்மகிட்ட அவைலபிளா இருக்குங்க. இது கஸ்தூரி மேங்கோங்க. கஸ்தூரி மேங்கோ பார்த்தீங்கன்னா, அந்த நடுவுல தண்டு கருப்பு கலர்ல வருதுல்ல, அந்த மாரியே பழம் இருக்குங்க. பழம் அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். நீங்க பிச்சு சாப்பிடுற மாரி இருக்கும். இது அல்ஃபோன்ஸாங்க.
அல்ஃபோன்ஸா கண்டு 4 அடியில இருக்குது, 5 அடியில இருக்குது. நீங்கள் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். இது இமாம்பஸ்ங்க. இமாம்பஸ் மாம்பழம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. 4 அடி 5 அடியில இருக்குது. நீங்கள் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருந்தீங்கன்னா வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. இது ருமேனியா மாம்பழம், சப்பட்டை, மல்லிகா. இது மல்லிகா கன்றுங்க. மல்லிகாவும் 5 அடி உயரத்தில் இருக்குது. நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். மல்லிகா, ஆல் டைம் மேங்கோ, பக்கத்தில் ஆல் டைம் மேங்கோ இருக்குதுங்க. ஆல் டைம் மேங்கோவும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாங்கிக்கலாம். இது சீசன் முடிஞ்ச பிறகு இப்போ தான் பூ வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இதே மாதிரி கண்டு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆல் டைம் மேங்கோவும் நீங்கள் வாங்கிக்கலாம். நிறைய வெரைட்டிஸ் இப்போதைக்கு புதுசாக வந்திருக்குங்க. வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. பூ பாருங்கள், சூப்பராக பூத்துருக்குங்க மாங்கண்டில். சீசன் முடிஞ்சிருச்சு, ஆனால் இப்போ தான் இந்த கண்டில் பூ வந்திருக்குது. இங்கே பாருங்கள், இது ஆல் டைம் மேங்கோ. இது டேபிள் ஆரஞ்சுங்க. இது ரொம்ப புளிக்குங்க. இது ஜூஸ் போட தான் இருக்கும், சாப்பிட முடியாது. சாப்பிட்டிங்கன்னா வாயில் வைக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். இது வந்து டேபிள் ஆரஞ்சு. சிவப்பு நெல்லி நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். நெல்லியே சிவப்பு கலராக காய்க்கக்கூடிய அல்லி, சிவப்பு நெல்லி, சாத்துக்குடி, ஆரஞ்சு, சப்போட்டா, ராம் சீதா, முள் சீதா, சீமை இலந்த. இது ஸ்ட்ராபெரி கொய்யாங்க. ஸ்ட்ராபெரி கொய்யா வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது நியூ ஸ்டாக்கு, இப்போ புதுசாக வந்தது. வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது ஸ்ட்ராபெரி கொய்யாங்க. இது தரையிலே தொட்டிலே வச்சு வளர்க்கலாம். நானும் ஒன்று வச்சுருக்கேன். அது காய்ச்சோடனே உங்களுக்கு வீடியோ போடுறேன். இதுவும் ஸ்ட்ராபெரி கொய்யாங்க, நம்ம கிளைமேட்டுக்கு வரக்கூடியது. இது சீத்தாங்க, கஸ்டர்ட் ஆப்பிள். நம்ம நாட்டு சீத்தாப்பழம் தான். நல்லா பெருசு பெருசாக காய்க்கக்கூடியது. சின்ன இதிலே காய் வந்துடும். இந்த சீத்தாக்கண்டு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். ஆப்பிள் மரங்க, ரெட் ஸ்பாட்டான ஆப்பிள் நம்மக்கிட்ட நியூ ஸ்டாக் வந்திருக்கு. நானும் ஒன்று எடுத்து எங்கள் தோட்டத்தில் ஊனி வச்சுருக்கேன். அது நல்லா தான் வந்துட்டுருக்கு. காய் வச்சோடனே நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா வரக்கூடிய கண்டுங்க. இது வந்து ரெட் ஸ்பாட்டான ஆப்பிள் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. லிமிட்டட் ஸ்டாக் தாங்க இருக்குது. ஆர்டர் பண்ணால் ஆர்டர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருந்தீங்கன்னா நம்ம நர்சரியிலேருந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. ரெட் ஸ்பாட்டான ஆப்பிள். ஆல் டைம் லெமன். எந்த செடியில் காய் இருக்கோ இல்லையோ, ஆனால் இந்த செடியில் எப்போவுமே காய் இருக்குங்க. இதுக்கு சீசனே கிடையாது. பூ, பிஞ்சு, காய் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி டைப்பு லெமன் நம்ம நர்சரியில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். பக்கத்தில் இருந்தீங்கன்னா வந்து நம்ம நர்சரியில் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இது பபுள் மாஸுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். நான் கையில் வச்சுருக்கிறது அதோட கண்டு தான். இது தேவைன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இதுவும் லிமிட்டட் ஸ்டாக்கு தாங்க இருக்குது. வேணும்னா நம்ம நர்சரியில் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. தூரத்தில் இருந்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.